வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகளை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, ஸ்டாலினுக்கு கருப்பு சட்டை போட்டார். ரொம்ப நாள் கழித்து அவங்க ஈவேரா அவங்கெல்லாம் போட்ட கருப்பு சட்டையை இன்றைக்கி போட்டார். அது மட்டும் இல்லை, வீடுகளெல்லாம் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னார். நாங்கள் சென்னையில் எல்லா வீடும் தேடணும். கருணாநிதியோட வீடு கோபாலபுரத்தில் மட்டும் கருப்பு கொடி இருக்குது. ஸ்டாலின் வீட்டில் ஒரு கருப்பு கொடி இருக்குது. வேறு எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. அப்போ திமுககாரன் ஒருத்தம் கூடயே இல்லை, ஒரு ரூபாயை கருப்பு கொடி ஏற்றலை. அவராக சொல்லிக்கிட்டு கருப்பு கொடி வீட்டில் இவர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டார். கருப்பு சட்டை போட்டு என்ன பண்ணுறாரு, மசோதாவை எரிக்கிறேன்னுங்கிறார். எந்த மசோதா? தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு மசோதாவை எரிக்கிறேன்னு. நம்மளை பூரா எவ்வளோ முட்டாளாக்குறாங்க பாருங்க. மசோதாவை எரிக்கிறேன்னா அவர் எதை எரிக்கிறாருன்னு நல்லா பாருங்கள். வெறும் வெள்ளை பேப்பர் ஒரு 3 பக்கம் இருக்குது. வெள்ளை பேப்பர் அதுதான் மசோதாவா? அதை எரிக்கிறது. இந்த வீடியோவை பாருங்கள். ஆக 2-3 வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு மசோதாவை இருக்கிறேன் அப்படின்ட்டு. மசோதா அதில் என்ன இருக்குது? மசோதாங்கிறது பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்கிறாங்க. அது பல பக்கங்கள் இருக்கும். அது சட்டம் சம்மந்தப்பட்டது. அரசியல் சட்டத்தை திருத்துகிறாங்க. அதாவது அரசியல் சட்டத்தில் மொத்தம் அதில் இந்த 543 எம்பின்னு இருக்குது. அது இனிமேல் 800க்கு மேற்பட்ட எம்பின்னு கொண்டு வர்றாங்க. அதைத்தான் இனிமேல் அதை சட்டத்தில் திருத்துவாங்க. மொத்தம் எம்பிகளின் எண்ணிக்கை இத்தனை, 800க்கு மேற்பட்டது. அது கணக்கு இருக்குது. அது திருத்த போகிறோம். அப்போ அந்த மசோதா எப்படி இருக்கும்? பூரா ஒயிட்டு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த வெள்ளை பேப்பரை வாங்கி பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாச்சும் டைப் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வெத்து காகிதமாக இருக்கும். வெத்து காகிதம்னு எப்படி சொல்கிறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது நம்முடைய சட்டசபையில் இந்திய அரசியல் சட்டத்தை எரிச்சார். ஒரு பிரச்சனையில் எரிச்ச உடனே அது பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அரசியல் சட்டத்தை போய் தீ வச்சு எரிக்கிறாங்க, அதுவும் சட்டசபை உள்ள அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ கருணாநிதி சொன்னார், இது உண்மையிலே நடந்தது, நான் இவர்களை தாக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே இவங்க வாழ்க்கையில் நடந்தது, நான் கண்ணால் பார்த்தது, காதால் ஆதாரத்துடன் கேட்டது. இதுதான் நான் இப்போ சொல்கிறேன்னா, அரசியல் சட்டத்தை கருணாநிதி அசம்பிளியில், அதாவது நம்முடைய சட்டமன்றத்தில் எரிச்சார். நிறைய எதிர்ப்பு வந்தவுடன் கருணாநிதி என்ன சொன்னார், நான் வெறும் வெள்ளை பேப்பரை தான் எரிச்சேன்னு. அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி ஸ்டாலின் எரிச்சதும் வெள்ளை பேப்பராக தான் இருக்குங்கிறது. அப்பா வழிகாட்டிட்டு போனார்ல, வெள்ளை பேப்பர் எரிச்சிட்டா இந்திய அரசியல் சட்டத்தை எரிச்சேன்னு. அதே மாதிரி இவர் ஒன்று எரிச்சிருக்காரு, அது நியமாக வெள்ளை பேப்பராக தான் இருக்கும். இது கருப்பு கொடி தான் சொன்னல, ஒரு வேலையும் ஏற்றலை. எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. 2 கோடி மெம்பர் இருக்கான்னு சொல்கிறீங்களே, நேரம் 2 கோடி வீட்டில் கருப்பு கொடி பறந்துருக்கணுமே. உங்கள் தொகுதிகளிலே போய் பாருங்கள், எத்தனை கருப்பு கொடி எத்தனை வீட்டில் பறக்குதுன்னு. ஒன்றும் கிடையாது. அதனால் ஊரை ஏமாற்றிருக்காங்க. ஏமாற்றிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு, மீண்டும் பற்ற வச்சுட்டேன் தீயைங்கிறார். அப்போ மீண்டும் பற்ற வச்சுட்டேன்னா ஏற்கனவே ஒரு தடவை பற்ற வச்சுருக்காங்க, அது எதுன்னு தெரியல, பற்ற வச்சுட்டேங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, சொந்த நாட்டிலேயே தமிழர்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்துக்கங்க. அதாவது நமக்கு 39 பாராளுமன்ற தொகுதி, அது 59 ஆக்குறான். அது 59 ஆக்கி கூட்டுறான். அதை கூட்டினதுக்கு சொந்த மண்ணிலேயே தமிழர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஊரை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். நல்லா யோசிங்க. நம்ம சொந்த மண்ணில் அனாதையாக்கப்பட்டிருக்கோமா? 39 தொகுதியை 20 தொகுதி கூட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுக்குன்னு கமிட்டி எல்லாம் போட்டு யார் யாருக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கூட்டணும்னு கமிட்டி எல்லாம் போட்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை தான் கடைசி வரை இருக்கணுமா? மக்கள் தொகைக்கு இருக்க அது மாற்றம் பட வேண்டுமில்ல. அதன் அடிப்படையில் தான் இத்தனை வருஷமாக அதே தொகுதிகள் இருக்குது, அதை கூட்டணும், மக்கள் தொகைக்கு ஏற்பன்னு கூட்டுறாங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட்டினா அவன் மக்கள் தொகை கூடினா நீ அவனுக்கு ஏன் கூட கொடுக்குற?
நான் வந்து ஃபேமிலி பிளானிங்கை பண்ணேன். ஃபேமிலி பிளானிங் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. பெரிய திமுககாரன் வந்துக்கிட்டு இங்கே வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எத்தனை பேருக்கு பண்ணான்னு கேளுங்க. இல்லை எத்தனை, அது தானாக நம்ம மக்கள்லாம் வந்து குழந்தைகள் 2க்கு மேல் வேண்டாம்னு பண்ணிக்கிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து மற்ற யூபி ஒப்பிடும்போது கம்மியாக இருக்குது. ஜனத்தொகைக்கு ஏற்ப மாத்திரம் எல்லா பையனும் இந்த மறுசீரமைப்புங்கிறது ஒருத்தனுக்கும் தெரியல. அந்த அரசியல்வாதியை நீங்கள் எல்லாம் நாட்டாண்டிங்கன்னா நாடு குட்டிச்சவராக போகுங்க, எவருக்குமே தெரியல. அவ்வளோ பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு மறுசீரமைப்பே பண்ணக்கூடாது. இது என்ன நீங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா. காரணத்தை சொல்லு. ஒரு அரசியல்வாதியாவது தைரியம் இருந்தால் என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள். நான் சொல்கிறேன், மறுசீரமைப்பில் வந்து அரசியல் இல்லை. ஜனத்தொகையின் அடிப்படையில் அதுவும் ஒரு கமிட்டி அமைச்சு எப்படியும் பிரிக்கணும், எந்தெந்த தொகுதி கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. நீ வந்துக்கிட்டு அங்கே ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு கத்துனா என்ன அர்த்தம்? கனிமொழி சொல்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட துரோகம்னு ஏற்கனவே சொன்னேன். தென் மாநிலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் கூட உங்களை மாதிரி முட்டாள்தனமாக கத்தலை. அவன் படித்தவன், மற்ற மாநிலங்களில் இருக்கிறான், அவன் புரிஞ்சுக்கிட்டான். வாங்கி பாருங்கள். அந்த கமிட்டியெல்லாம் சொன்னது என்ன பரிந்துரை பண்ணாங்க, எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கை, இதை பாருங்கள். இது இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு எலெக்ஷனுக்கு 5 நாள் இருக்கும்போது ஊரை ஏமாற்றணும், நம்மளெல்லாம் முட்டாளாக்கிடுவாங்களாம், சொந்த நாட்டில் அனாதையாக்கிட்டாங்களாம். இப்படியெல்லாம் முட்டாள்களை நம்ம எங்கேயா பார்த்துருக்கோம்? கேவலம். உட்காந்துக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எழுதிச்சிட்டு மசோதாவை எழுதிச்சிட்டாரான். மசோதா இங்கே இருக்குது. அங்கே போனாங்க பார்லிமெண்ட்டில், திமுக எம்பி பூரா கருப்பு சட்டை போட்டு போகிறான். அவங்க எல்லாம் பார்த்து சிரித்து தலையில் அடிக்கிறாங்களாம். எனக்கு கருப்பு சட்டையினால், கருப்புனாலே அபசகுணம். பார்த்திங்கன்னா எதையுமே கருப்பில் எடுக்க மாட்டாங்க. இந்த இதில் ஆர்டிஓ ஆஃபீஸில் 2 வீலர் வாங்குவாங்க, 4 வீலர் வாங்குவாங்க, எது 8 வந்தால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கருப்பு சனியோட இது அப்படின்னு. இப்போ இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த இதுலேயும் 8 நம்பரை வந்து எடுத்துட்டான். நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் 8 வந்தால் அந்த நம்பரை கவர்மெண்ட்டே நிறுத்திட்டு 8 இல்லாததை கொடுக்குறான். இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா யார் வெறுக்கிறாங்களோ அதே கலரை போய்கிட்டு நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு கருப்பு சட்டையை போட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. எல்லா எம்பிகளும் ஜெயிக்கிறாங்களா? இப்படியும் முட்டாள்கள் இந்த நாட்டில் இருக்காங்களே. கருப்பை போயிட்டு உலகம் பூரா கருப்பை எதிர்க்குது, இவர்கள் மட்டும் போய் கருப்பை வந்துட்டு அணிஞ்சிட்டு வர்றாங்களே அப்படின்ட்டு சிரிக்காமல் இருந்தாங்க. டிஆர் பாலு எந்திரிச்சார். என்ன பண்ணிட்டார்? மறுசீரமைப்பை எதிர்க்கிறோம். சபாநாயகர் அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் தலைவர் சேலத்தில் இன்றைக்கி கருப்பு கொடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்தியா பூரா காரித்து போயிருப்பான். இவர்கள் தலைவர் வந்து கருப்பு கொடியை சேலத்தில் ஏற்றுறாராம். உடனே ஜனாதிபதி வந்து சபாநாயகர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ரொம்ப நல்ல மனிதர் வந்து சபாநாயகர் அமைதியானவரே சொல்கிறாரு, நீ கருப்பு கொடியை ஏற்று, மஞ்சள் கொடியை ஏற்று, எங்களுக்கு என்ன கவலை, பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், வெளியான்ட்டு முடிச்சுட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அசந்து சபாநாயகர் கேட்டது. Yesterday, my leader in Salem rally, he has hoisted the black flag, and at the same time, he has burnt to ashes the bill proposed by the government. उन्होंने काला झंडा दिखाया, पीला झंडा दिखाया, इससे सदन से क्या लेना देना? दिखाते रहो झंडे. So actually, at the same time, you would like to clarify. அப்போ இவர்களுக்கு புத்தியே வரமாட்டேங்குது. ஆக இப்படி பண்ணி இன்றைக்கி கூத்தடிச்சு எதையோ பண்ணி ட்ராமா போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. சரி, இவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த கமலஹாசன் அவர் என்ன சொல்கிறாரு, நான் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு சின்ன கதை. 21 வயதாக இருக்கும்போது இவரோட தந்தையார், நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பியிருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. திராவிட குடும்பத்தை சேர்வன்னா மக்கள் நீதி மையம் ஏன் பேர் வச்சிங்க? திராவிட நீதி மையம்னு வைக்க வேண்டியதுதானே. ஸ்டாலினுடைய இது படம் வந்து டிவியில் வரும்போது அந்த ரிமோட் எடுத்து டிவியை உடைச்சால் அன்னைக்கு திராவிடத்துக்கு எதிராக இருந்தால் இன்றைக்கி திராவிட குடும்பத்தை சேர்ந்தவனா. இவரை வந்து கருணாநிதியே சொன்னாரான், ஏன்ப்பா நீ திமுகவில் சேரலன்னு. அதற்கான வாய்ப்பு வரவில்லை. அப்போ சீக்கிரம் மாற்றிடுங்க திராவிட நீதி மையம்னு. அது யோசிச்சாராம் அவங்க கூட்டத்தை போட்டு, அப்பா திராவிட நீதி மையம்னு மாற்றினா என்ன.
அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, சார் திராவிடமும் நீதி எப்படி சார் ஒன்றா ஆகும்? திராவிடம்னு போட்டால் அநீதி. அப்போ நீங்கள் நம்ம வைக்கிறதுனா திராவிட அநீதி மையம் தான் வைக்க முடியும். திராவிட நீதி மையம்னா ஒத்துக்க மாட்டானே. இவங்க ட்ராக் ரெக்கார்டு எப்படியாச்சே, பேர் சொன்னாலே அநீதி தானே. அதனால் இப்போ என்னடா பண்ணுறதுன்ட்டு என்னுடைய இவங்கெல்லாம் ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு ஏது உங்களுக்கு உங்கள் கட்சி தொண்டர்களே இல்லையே. உங்கள் கட்சி தொண்டர்கள் என்னத்துக்கு கழிப்பாங்க? மொத்தமே 60 பேர் தான் அப்ளிகேஷன் போட்டான், விருப்ப மனு 50,000 ரூபா கொடுத்தான். இவர் யார் ஒரு சீட்டு வாங்கலைன்னா பணத்தை கூடியான்னு திருப்பி காட்டானே 60 பேரை. அப்போ ஏதையா உங்களுக்கு உறுப்பினரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஆக இப்படி வச்சு கூத்தரிச்சுக்கிட்டு இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை எல்லாம் தோல்வி போய் வந்து போச்சு. எல்லாம் கண்டுபிடி. அதாவது போன எம்பி எலெக்ஷனில் நிறைய பேருக்கு பணம் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த இதிலெல்லாம் ஆட்களை வச்சு விசாரித்தோம். பணம் கொடுத்தாங்களே, இந்த தடவை எவ்வளோ பணம் கொடுத்துருக்கான்னு கேட்டால் எந்த தடவை எவனுக்கும் கொடுக்கல. திமுககிட்ட கேட்டேன், என்னையா போன தடவை கொடுத்தீங்க இந்த தடவை கொடுக்கல? அவன் என்ன சொல்கிறான், சார் போன தடவை ஜெயிச்சுருவோன்னு நம்பிக்கை இருந்தது சார், எங்களுக்கு ஒரு 80 லட்சம் 90 லட்சம் இருந்தது, அதனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தைரியமாக பணத்தை கொடுத்தாரு. இந்த தடவை ஸ்டாலினே பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, தோக்குற மாதிரி இருக்குன்ட்டாங்க. அப்போ தோக்குறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுனால பணமும் சரியாக அந்த தடவை கொடுக்கல. வேறு எதுவும் குறுக்கோழி வச்சுருக்காங்களான்னு தெரியல, போதாம. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் திராவிட அவங்க கட்சிக்காரங்களே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ இவர் அவன் கூட்டத்துக்கு போகிறாரு ஸ்டாலின், எல்லாம் பூ தூக்கி தலையில் போடுறான். அவர் தலையில் அவர் தான் விக்கு வச்சுருக்காருன்னு தெரியும்ல. விக்கில் போய் நீ பூவை போட்டேன்னா அவர் தட்டி விட்டால் விக்கு கீழே விழுந்துடும். அது போய் இப்போ என்ன ஆகும் தெரியுமா, அந்த விக்கை எடுத்து வேறு விக்கு தான் போடணும். பூ பூரா விழுகுது. அவர் தட்டவும் முடியலை, அப்படியே குனிஞ்சிட்டு ரொம்ப இதாகி போய் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டாராம். அறிவு இருக்காயா உனக்கு, நான் தான் விக்கு வைக்கிறேன்னு தெரியும்ல, தலையில் போய் ஏன்யா போட்டீங்க, காலில் தலையில் போட வேண்டியதானேயா. இப்போ இதுக்காக போய் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ண அந்த விக்கை எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணி இன்னொரு விக்கை போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது சென்னையில் தான் விக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணார். அந்த கூத்து வேறு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தலையில் போய் தூங்குறான், எவனு நிதானத்தில் இல்லை. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், இவருக்கு முன்னாடியே இந்த குத்தாட்டம் போடுறான். யார், ஸ்டாலின் வராரு, அவருக்கு முன்னாடியே ஆடுறான் போதையில். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இந்த மாதிரி கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. எவனு வர மதிக்கிறது இல்லை. ஒரு பெரிய தலைவருக்கு முன்னாடி நின்று ஒருத்தன் ஆடுவானா? தலைவருடைய அனுமதி இல்லாமல் பூவெல்லாம் கொட்டுவானா? ஆக நிதானமும் போச்சு. கட்சி நிலைமை இவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. ஸ்டாலினை யாரும் மதிப்பதில்லை. இப்போ இன்றைக்கி இவர் திமுக தொண்டர் தான் மதிக்க மாட்டேங்கிறான்னா, குடும்பத்திலே மதிக்காமல் அழகிரி பொண்ணு சொல்லிட்டாங்க, விஜய் வந்துட்டாரே இனி இவங்க இது எடுபடாதுன்ட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டி கொடுத்துருக்காங்க. அது வீடியோவாக இல்லை, ஒரு இதுக்கு வார பத்திரிக்கையில் பேட்டியாக கொடுத்துருக்காங்க. விஜய் வந்துட்டாரு இனி இவர்கள் இது செல்லாது அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் ஸ்டாலின். 15 ஆண்டு காலமாக எங்கள் அப்பாவை ஒதுக்கி வைத்து விட்டார் அப்படின்ட்டு உதயநிதியை வாங்குன்னு வாங்குறாங்க. உதயநிதியெல்லாம் ஒரு தலைவரா? இதை எடப்பாடி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இதெல்லாம் வெளியில் போய் ரோட்டில் காமிச்சிக்கிட்டு கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கள் தாத்தா இருந்தால் நடக்குமா? எங்கள் தாத்தா இருந்திருந்தால் ஸ்டாலினையும் கண்டித்திருப்பார், உதயநிதியும் கண்டித்திருப்பார், எல்லாத்தையுமே கண்டிச்சிருப்பார். எங்கள் தாத்தா இல்லைங்கிற தைரியத்தில் இவ்வளோ கோமாளித்தனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வனவாசம் மாதிரி எங்கள் அப்பா அனுப்பிட்டாங்க 15 வருஷத்துக்கு அப்படின்ட்டு. அப்பா எங்கள் வனவாசம் ராமர் போனது அப்பா சொன்னாருன்னு போனார் ராமர். இவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வனவாசம் அனுப்புனது இவர் இல்லை, தம்பி. அவர் கருணாநிதி இருக்கும்போதே அப்பா அவரை கட்சியில் விளக்கலைன்னா நான் கட்சியில் இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் விளக்கினார். அதனால் வனவாசம் அனுப்புனது இவர் தான், ஸ்டாலின். கருணாநிதி இருக்கும்போது உன் பையன் 3 மாதம் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார் இவர். ஆக வனவாசத்தை அவராக வரவழைச்சிக்கிட்டார். ஆனால் என்ன பொய் சொல்கிறாங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சு இருந்தாருன்னா இவங்களை கண்டித்து இருப்பார். அது உண்மையானு பார்த்தீங்கன்னா இவங்க தாத்தாவை தான் மற்றவன்லாம் கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்தில். அழகிரி வரனாலே தாத்தாவுக்கு கை கால் உதறும். இது உண்மை.
யாரும் கோவிச்சுக்காதீங்க, உண்மை. ஐயோ வந்து கண்டபடி பேசுவானே, அடிக்க வருவானே. அழகிரி வந்து அப்பாவை போயிட்டு அங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள்லாம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, என்னென்ன வார்த்தையில் திட்டினாங்கன்னு. அப்போ எம்ஜிஆரே சந்திருவார். அவர் ஸ்டாலின் வந்து அவர் ஒரு பக்கம் கத்துவார். சரி, நீ ரொம்ப தொந்தரவாக இருக்குது, பெரிய தலைவலியாக இருக்கியா, இவர்கிட்ட சொல்ல துறை பெரிய தலைவலியாக, பெரியவன் வந்து வேறு கத்திக்கிட்டு போகிறான், இப்போ பாரு சின்னவன் வந்துக்கிட்டு வேறு கத்துறான், ஏன் அந்த மாவட்ட செயலாளரை மாற்று, இந்த மாவட்ட செயலாளரை மாற்றுன்னு. அவன் மாற்றாதங்கிறான், இவன் மாற்றுங்கிறான், இவளோட பெரிய தலைவலியாக இருக்கியா அப்படின்ட்டு சிஐடி காலனி 2வது வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவார். அங்கே போனால் அங்கே கனிமொழி இருந்துட்டு ஆட்சல் பண்ணும். அதனால் நிம்மதி இல்லாமல் இருந்தார். அவர் யாரையும் திட்ட முடியாது. இந்த கூட்டம் பூரா அவரை டெய்லி இந்த கூட்டத்திட்ட திட்டு வாங்கிறது தான் அவருடைய இதாக இருந்தது. இதுதான் திமுகவில் நடந்தது. ஆக இப்போ வெடிச்சிருச்சு, குண்டு வெடிச்சிருச்சு. மூக்க அழகிரி மகள் எலெக்ஷன் அப்போவே அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ராசாவோட லெட்டர் வந்த மாதிரி, ராசாவுடைய பேச்சு வந்ததில்ல, ஒளிநாடா, அது மாதிரி இதுவும் ஒரு குண்டை கிளப்பியிருக்கு. ராசா பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார். பார்லிமெண்ட்டில் கேட்குறான், நீங்களாம் மனுஷங்களாயா, தேசப்பற்று கொஞ்சமாச்சு இருக்காயா, இதை வச்சுக்கிட்டு தீயை வச்சுக்கிட்டு கொளுத்துறீங்க, கருப்பு கொடி ஏற்றுறீங்க, இந்தியாவே நாங்கள் கலைக்கிடுவோம் அப்படின்னெல்லாம் தேசத்துக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று ராசா பேசுகிறாரு. நாங்கள் தேசத்துக்கு எதிராக இல்லை. அந்த 62 எனக்கு இது 62, 63, 62 சீனா யுத்தம் நடந்தது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிக பணம் கொடுத்தாங்க. 62 இவங்க ஆட்சியிலே இல்லை. 62 இருந்து தான் அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் பணத்தை கொடுத்தது. இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் அதிகம் கொடுத்தோம் 62. 100 பொய் சொல்கிறாரு. கார்கில் வாருக்கு 100 கோடி கொடுத்தாங்களாம், பார்த்துக்கோங்க. கார்கில் வார் 2001 வந்தது. 2001 ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா. ஆனால் இந்த ஒரு ராசா சொல்கிறாரு, இங்கே அந்த வீடியோவை பாருங்கள், பார்லிமெண்ட்டில் இப்படி முட்டாள்கள் இருக்காங்க. Sir, in 1971, when Pakistan launched a war, we gave 6 crore, which was not matched by any other state, to maintain this nationalism of the country. In 1999, when Vajpayee was the Prime Minister, Tamil Nadu government, led by Dr. Kalaignar Karunanidhi, gave 100 crores for the Kargil war. He should not teach nationalism for us. We are for the nationalism. The only thing is, we want to keep separate identity when you are imposing Hindi, when you are imposing Sanskrit. When you are not giving due respect for state autonomy. That's all. Correct your record. ஸோ அதுக்கு வந்து நான் 100 கோடி கொடுத்தேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு, இந்தியை சமஸ்கிருதம் இது ரெண்டையும் திணிச்சிங்கன்னா நாங்கள் எதிர்ப்போம், மற்றபடி நாங்கள் எல்லாம் தேசப்பற்றார்கள், தேசத்தின் மேல் பற்று கொண்டவர்கள். எங்கள் ஈவரான ஏதோ கொடியை கட்டிக்கிட்டு இருந்தார், கருப்பு கொடி, நாங்கள்லாம் ரொம்ப பற்றோட, நாட்டுப்பற்றோடு இருக்கிறவங்க அப்படின்னு போய் சொல்கிறார். இந்தியை எதிர்ப்பாங்களாம், சமஸ்கிருதத்தையும் எதிர்ப்பாங்க. சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறானா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பமும் சமஸ்கிருத பேர் தானே வைக்கிறாங்க. நம்ம இருக்கும்போது முன்னாடி முருகர், சுப்பிரமணி அப்படின்னு தமிழ் பேராக வைப்போம். இப்போ வர ஜெனரேஷன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இன்டர்நெட்டில் போகிறான், முருகருக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குங்கிறான், அது ஒரு 25 பேரை கொடுக்குது, எல்லாம் சமஸ்கிருத பேர். இந்த முருகருக்குரிய இந்த சமஸ்கிருத பேர் எப்படி எடுத்தாங்கன்னா, முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்கல்ல, அதில் முருகருக்கு என்னென்ன சமஸ்கிருத பேர் இருக்கோ அதெல்லாம் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனையில் வரக்கூடிய அத்தனை பேரையும் இன்டர்நெட்டில் வருது. நம்மால் என்ன பண்ணிடுறான், முருகருக்கு பதிலாக சமஸ்கிருத பேர் முருகன் என்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ஸ்டைலாக எல்லா பேரும் சமஸ்கிருத பேரை தான் வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க சமஸ்கிருதத்தை எதுக்குறேங்கிறீங்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க ஜெனரேஷன் தலைமுறை சமஸ்கிருத பேரை, முருகருக்குரிய சமஸ்கிருத பேர், விநாயகருக்குரிய சமஸ்கிருத பேர், சவனுக்குரிய சமஸ்கிருத பேர், இதைத்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அங்கே போய் என்னத்தை கிழிப்பீங்க நீங்கள்? அதனால் சமஸ்கிருதம்லாம் தானாக வந்துருச்சு. நீங்கள் ஒன்று எதுக்குறீங்க, ஊரை ஏமாற்றாதீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று கருப்பு சட்டை, இன்னொன்று கருப்பு கொடி, ஒருத்தனை ஏற்றலை, அடுத்தது தீ வச்சு கொளுத்தினு சொன்னது ஒரு அப்பட்டமான பொய். இது 3 முக்கியமான செய்தி. மூக்க அழகிரி மகள் வெகுண்டெழுந்தது, திமுக குடும்பத்துக்கு எதிராக திரும்பியது ஒரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது நிறைய பேர், ஒரு சில பேர் ட்விட்டரில் பார்த்தேன், நான் கவலைப்பட்டு போனேன், ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலை சொன்னேன். அது பல தடவை சொல்லிட்டோம். இந்த கூட்டம் போய் இது பைத்தியக்கார கும்பல்ப்பா, இது போய் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம் இது தமிழ் புத்தாண்டே இல்லைன்னு சொன்ன கூட்டம். நல்ல வேலை ஜெயலலிதா வந்து காப்பாற்றினாங்க.
ஸோ இந்த சன் டிவிலையும் இந்த கருணாநிதி டிவிலையும் போட்டு தை மாதம் 1ஆம் தேதி போட்டு முட்டாளாக்கி நம்மளெல்லாம் புத்தாண்டுக்கிட்டு இருந்தான். அதோட ஜெயலலிதா வந்து மாற்றினாங்க. இப்போ மாற்றியே வந்து உங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னமே போயிட்டு என்னத்த இந்த கூட்டம் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறது. ஸ்டாலின் சொல்லணுன்னா விடுங்களை இந்த நம்ம முதையே சொன்னேன், நல்ல மனுஷங்க வாழ்த்து சொன்னாதான் உருப்படும். இதுங்கெல்லாம் போய் சொல்லி இதுக்கு தமிழ்னாலே என்னன்னு தெரியாது, தமிழர்களே இல்லை அப்படின்னு தானே எல்லோரும் இவங்களை சொல்கிறாங்க. ஆக தமிழ் புத்தாண்டு இதுன்னா யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு அவங்க ஆட்சி இருக்காது, முதலமைச்சர்னவர் இருக்க மாட்டார். அதனால் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஸ்டாலினை பாராட்டணும். அவங்க அப்பா மாதிரி திரும்பி வந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, தை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல்னு சொல்லாமல் இருந்தார், அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா ஊரையே மாற்றிடுவாங்க, பேரையே மாற்றிடுவாங்க, பெரியார் நாடுன்னு மாற்றிடுவாங்க, நம்ம தமிழ்நாடு கருணாநிதி நாடுன்னு மாற்றிடுவாங்க. அதனால் ஏதோ அதில் பற்றியில் ஸ்டாலின் அமைதியாக இருக்கார். அதனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தெல்லாம் அவர் சொல்லலைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்து கிடையாது, வாழ்த்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படிங்கிறது அடுத்து நம்ம பதிய விரும்பக்கூடிய செய்தி. அடுத்தது உங்களுக்கு நம்ம பிரேமலதா சேம் சைடு கோல் அடிச்சிருக்காங்க. சேம் சைடு கோல்னால் எப்படின்னா அவங்க பக்கமே அவங்க ஆளுங்களே கோல் அடிக்கிறது. அதாவது அவங்க அணியை தோக்கடிக்கிறதுக்காக ஃபுட்பாலில் அவங்க அணியை சேர்ந்தவங்களே கோல் போட்டுருவாங்க எதிர் சைடுக்கு. அதுக்கு பேர் தான் சேம் சைடு கோல். அது மாதிரி பிரேமலதா சேம் சைடு கோலுக்கு ஒரு ஸ்டாலினை வச்சுக்கிட்டே பண்ணியிருக்காங்க. அப்படியே விஜயை தாக்குற மாதிரி தாக்குறாங்க. என்ன தாக்குறாங்கன்னா, விஜய் ஒரு லாலிபப்பு சாப்பிட்ற குழந்த மாதிரியா அரசியல். விஜய் லாலிபப்பு சாப்பிட்ற குழந்த. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் அ லிட்டில் பாய் அப்படிங்கிறாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய் ஃபார் த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவர் சின்ன குழந்தையாம், ஹீரோ கூட கிடையாதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் லாலிபப்பு சாப்பிட்ற அரசியல்வாதி இருந்தால் தான் தமிழ்நாடு பரவாயில்ல உருப்படும். இந்த பிரேமலதா மாதிரி அனுபவமுள்ள அரசியல்வாதி ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொகுதிக்கு 50 கோடி கொடு, ஒரு தொகுதிக்கு 25 கோடி கொடு அப்படின்னு பேரம் பேசுவாங்க. ஆக உங்களை மாதிரி அனுபவம் இருக்க அரசியல்வாதிகளை விட லாலிபப் அரசியல்வாதி, அதாவது புதுசாக வர்ற அரசியல்வாதி. இந்த அம்மா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு ஆளோட கூட்டணி, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ராஜ்யசபா எம்பி தம்பி ஆக்கிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் வந்தால் ஒரு பையனை எம்பி ஆக்கிடுவாங்க. ஒரு இதுக்கு 50 கோடி. இல்லை இவர் தான் சொன்னார், நம்ம எடப்பாடி வாங்கியிருக்கிற ஓட்டு 0.4%. ஒவ்வொரு இதுக்கும் ராஜ்யசபா எம்பிங்கிறாங்க, பணம் கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போகிறது. ஆக லாலிபப் சாப்பிடக்கூடிய அரசியல்வாதியை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. உங்களை மாதிரியால், வைகோ மாதிரியால் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இது கொடுத்த ஆளுங்களாச்சு. அவர் கம்யூனிஸ்ட்டு, இந்த திருமாவளவன் 1/2% 1% வச்சுக்கிட்டு 100 கோடி 1000 கோடி 500 கோடி வாங்கிட்டு அவங்கவுங்க டிவி சேனல் ஆரம்பித்து அனுபவமிக்க அரசியல்வாதிகள் வந்து இந்த நாட்டில் எவ்வளோ குட்டிச்சகாவரை ஆக்குறாங்கங்கிறது தான் தெரியுமே. இதையும் பேசிட்டு என்ன பண்ணுறாரு ஸ்டாலினை, என்ன பண்ணுறாரு, பெண்கள் குலத்துக்கு ஸ்டாலின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். சொன்னோன்னே அப்படியே ஸ்டாலின் நிமிர்ந்து உட்காருது. இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் ஒரு சிறந்த தலைமகன் இந்த தமிழ்நாட்டுக்கு என்று. இந்த பெண் இனத்துக்கே நம்ம பெரிய இது கொடுக்குறோன்னு நம்ம இவ்வளோ உயர்த்தி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒன்று. ஆனால் அப்படின்னாங்க ஸ்டாலின் ஒரு மாதிரியான தூக்கிட்டு மறுபடியும் ஆனாலுங்கிறாங்க. 2 விஷயம் அவங்கள வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை மேலே அதிருப்தியாக இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் பலாத்காரம் உங்கள் ஆட்சியில் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. அப்படியே ஒடிஞ்சு போயிட்டார். இந்த அம்மாவை எலெக்ஷன் கன்வர்ஸ் பண்ண சொன்னால், இந்த அம்மா பாலியல் பலாத்காரம் நம்ம ஆட்சியில் அதிகம் இருக்குதுன்னு சொன்னால் எவன் ஓட்டு போடுவான். இன்னொன்று சொல்லிட்டான், போதை மருந்து உங்கள் இதில் அதிகம்ட்டாங்க. இந்த வீடியோ பாரு. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல.
ஆக பாலியல் பலாத்காரமும் போதையும் இந்த ஆட்சியில் மிக அதிகம்ட்டாங்க. இனி யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா? சிந்திக்க தெரிஞ்சவனாச்சும் ஓட்டு போடுவானா? ஆக ஸ்டாலின் ஆட்சியில் இவ்வளவு நடக்குது, நான் போய் கூட்டணி சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேச தெரியாமல் பேசிட்டாங்க. ஸ்டாலின் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணாரான் ஏவா வேலுக்கு, நீ தானே ரெக்கமெண்டேஷன் பண்ணி 10 சீட்டு கொடு 10 சீட்டு கொடுன்னேன், 100-200 கோடி நான் கொடுக்கல நீயே கொடுத்த, கடைசி என்ன பண்ணுது பற்றியா, நம்ம ஆட்சியில் பாலியல் பலாத்காரம் அதிகங்குது அப்படின்னு, போதை மருந்தெல்லாம் அதிகமாகுதுன்னு நம்மளே தாக்குதியா, எவையா ஓட்டு போடுவான்னு. உடனே அவர் ஃபோன் பண்ணி, ஏமா என்னம்மா உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண என்னையே மாட்டி விடுறேன், இந்த மாதிரி பேசி விட்டுட்டேன் அப்படின்னு அவர் எங்கே சொல்லியிருக்காரு. அதனால் சேம் சைட் கோல் அந்த அம்மா போடுது. ஒரு விஜய் வந்து லாலிபாப்புங்குது, நல்ல மனுஷனை கொள்ளையடிக்கிறவங்களெல்லாம் வந்துக்கிட்டு மிகச்சிறந்த அரசியல்வாதிகள்னு சொல்லுது அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம பிரேமலதாவை பற்றின விஷயம் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம். புரிஞ்சுக்கோங்க பிரேமலதானா எப்படி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அமித்ஷா பொய் சொல்லவே பிறந்தவர் யார்? நாட்டு வக்கீல் இந்த RS பாரதியின். அமித்ஷா பொய் சொல்வதற்கே பிறந்தவர், பொய் சொல்லிக் கொண்டே இருப்பவர். என்னத்தை சொல்றது? அமித்ஷா பொய் சொல்லவே பிறந்தவர் தான். பொய் சொல்லவே பிறந்தவர் காலில் போய் ஏன் உங்கள் கனிமொழி விழுந்தாங்க? நாட்டு வக்கீல் பதில் சொல்லுங்கள். ஐயா தூத்துக்குடியில் என்னை எதிர்த்து ரொம்ப பவர்ஃபுல்லால் போடாதீங்க, நான் தோற்று போயிடுவேன், அதனால் எனக்கு காலில் விழுகிறேன், யாருக்காச்சும் கூட்டணி கட்சிக்கு அட்ரஸ் இல்லாதவனுக்கு கொடுங்கன்னு உங்கள் கனிமொழி போய் காலில் விழுந்தாங்கல்ல, அவர் தான் பொய் சொல்ல பிறந்தவராச்சப்பா. ஏன்ப்பா அந்த அம்மா போய் காலில் விழுந்தாங்க? நாட்டு வக்கீல் பதில் சொல்லுங்கள். அவர் மட்டும் இல்லையே, அமித்ஷாவுக்கு ஒரு பையன் இருக்கார் ஜெய்ஷா, பயங்கர கோடீஸ்வரர், இந்த கிரிக்கெட் இதுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அவர் உதயநிதி இவங்களுக்கு ஏதாச்சும் காரியம் சாதிக்கணும்னா ஜெய்ஷாவிலேயே பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறாருன்னு டெல்லியில் சொல்கிறாங்க. அவர் தான் பொய் சொல்கிறவராச்சப்பா. அவர் பையங்காலில் போய் ஏன் உங்கள் உதயநிதி விழுகிறாரு? உங்கள் சபரீசன் வந்து ஏன் தொடர்பு வச்சுருக்காரு? உங்களுக்கு வேண்டிய காரியம்னா அங்கே கொடுத்து எப்படி நடந்துக்கிறீங்க? யார் ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி அமித்ஷா காலில் விழுகிறீங்க ஸ்டாலின் உட்படங்கிறது பெரிய கதை. ஸ்டாலின் வந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் காலில் ஏர்போர்ட்டில் விழுந்த கதை தான் உங்களுக்கு தெரியும். திரைமறைவில் அமித்ஷாவுக்கு எப்படி பேரம் பேசுகிறாங்க, எப்படி காலில் விழுகிறாங்கங்கிறது பெரிய கதை. ஆனால் வெளியில் பேசும்போது பார்த்திங்கன்னா அமித்ஷாவை தாக்குறாங்க. இவர் அதே மாதிரி தான் திருமாவளவன். அவர் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னா அது மோடிக்கு ஓட்டு போடுற மாதிரியா? எப்படி ஊரை ஏமாத்துகிற வேலை? அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக அந்த விஜய் செயல்படுகிறார். ஆகவே விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்கு போட்டதாகத்தான் பொருள். விஜய் வந்துக்கிட்டு என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாரு, பிஜேபியோட சேர போகிறாருன்னு கதையை கிளப்பி விட்டாங்க அவங்க. என்னாச்சு? அவர் சேரல, அவர் தனியாக நிற்கிறார். அவர் தனியாக நிற்கிறார், யாரோடையும் கூட்டணி இல்லாமல். அப்புறம் எப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டால் இவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி மோடிக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் மேற்கு வங்காள முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க? உங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க? மம்தா பானர்ஜி, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் இது இருக்குது, ரகசிய கூட்டணி இருக்குது, நான் இதை இவங்களை நம்பவே முடியாது, அடுத்த இதில் நான் அதை சரிப்படுத்துவேன், அதாவது திமுகவை விட்டு துரத்துவேங்கிறேன். திமுகவின் ஏஜென்ட்டு உங்கள் ஸ்டாலின் சொல்கிறாரு, உங்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்த இவங்க மம்தா பானர்ஜி. இவர் போயிட்டு இவருக்கு போடுற ஓட்டான், மோடிக்கு போடும் ஓட்டு இவருக்கு, விஜய்க்கு போடும் ஓட்டு மோடிக்கு போடும் ஓட்டு. எவ்வளோ பாருங்கள். இல்லை நான் என்ன நினைக்கிறேன், இவங்களுக்கு அரசியல் தெரியலையா, இல்லை உளறாங்களா, இல்லை நம்மளெல்லாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்களான்னு தெரியலை. அதனால் திருமாவளவன் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு பேச்சும் உங்களுக்கு ஒரு விழுகிற ஓட்டின் சதவீதத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது. மதவாத கட்சின்னு சொல்கிறீங்களே, மோடியும் பிஜேபியும். நீங்கள் என்ன கட்சி? நீங்கள் ஜாதிவாத கட்சியா இல்லையா? உங்கள் கூட கூட்டணி சேர்ந்தாலே மற்ற ஜாதிக்காரன் போட மாட்டானே. அநியாயம் ஆட்சி இருக்குங்கிறதுல தைரியத்தில் என்னென்ன அநியாயம் பண்ணுறீங்க, என்னென்ன அக்கிரமம் பண்ணுறீங்க? வக்கீலெல்லாம் போய் அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லைன்னு, உங்கள் ஆட்சி இருக்குன்னு. ஆட்சி மாறினா என்ன ஆகும் தெரியுமா? ஜாதி பேரை வச்சுக்கிட்டு வன்முறையை தூண்டி விட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் பண்ணிக்கிட்டு நீங்கள் மோடியை குறை சொல்லலாமா? விஜய்க்கு போடும் ஓட்டு மோடிக்கு போடும் ஓட்டுன்னு சொல்ல முடியுமா? அதனால் உளர வேண்டாம் திருமாவளவன் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய வரும். நம்ம லாட்ரி அதிபர் மார்ட்டின் மகன்
அவர் போய் இன்றைக்கி தேர்தல் கமிஷனில் போய் புகார் கொடுக்க போயிட்டார். என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி போகிற இடத்துலலாம் லாட்ரி சீட்டுங்கிறாராம் அவர். எங்களை லாட்ரி சீட்டுன்னு எங்கிட்டே 500 கோடி வாங்கிட்டு லாட்ரி சீட்டுன்னு எங்களை அசிங்கமாக பேசுகிறாருன்னு ஒரு புகாரை கொடுக்குறாரு. அவர் ஒரு கட்சி வர ஆரம்பிச்சிட்டார். அடிப்படை விஷயம் தெரிய வேணாமா? எலெக்ஷன் டைம்லேயும் மற்ற டைம்லேயும் அரசியல்வாதிகள் மற்ற அரசியல்வாதிகளை அசிங்கமாக தான் பேசுவாங்க, கிண்டலாக தான் பேசுவாங்க. நீங்கள் பேசலையா? உதயநிதியை துபாயில் 4 கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்காரு, இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணிவிட்டு இதை குடிக்கிறாருன்னு நீங்கள் பேசலையா? அதே உதயநிதி முரட்டு அடிமைன்னு வந்து இவரை பேசலையா? எடப்பாடி பாலிடாருன்னு இவரை பேசலையா? இதெல்லாம் அரசியலில் சகஜம். உங்களை லாட்ரி சீட்டுன்னு சொன்னதுக்கே கோவப்பட்டீங்கன்னா எப்படி? அரசியல் உங்களுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அதனால் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் சதிச்சுக்கணும். போக்கற்றவனின் கடைசி புகலிடம் அரசியல்னு ஏன் சொன்னான்னு தெரியுமா? போக்கத்தவன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாதவனுடைய கடைசி புகலிடம் அரசியலுங்கிறான். ஒன்றுமே இல்லாதவன் தான் என்ன கேள்வி கேட்டாலும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டாலும் பேசாமல் இருப்பான். அரசியல்வாதிகள் வந்து மாணவருக்கு ரோஷத்தெல்லாம் அது முடியும். என்ன கேள்வி கேட்குறாங்க பாரு, ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வி அதை சகிக்கணும். நீ அதை சகிக்கக்கூடிய இது இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அரசியலுக்கு. மாணவருக்கு ரோஷம் பார்த்தீங்கன்னா வேறு தொழில் பார்த்துருங்க, அரசியலுக்கு வராதீர்கள். யாரையும் பேச முடியாது, உண்மையவே பேச முடியலை. என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க தெரியுமா? பிஜேபியில் ஒரு தலைவர் இருக்கார், அவர் எதுவும் பேசுவோம், உண்மையை பேசுனா அவர் எங்கேருந்து ஃபோன், என்ன நீங்கள் எப்படி சார் உண்மை தானே சார், உண்மை பேசக்கூடாதுங்க, எங்களை தாக்குறத பேசாதீங்க, எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோங்கிறாரு அந்த தலைவர் ஏஜென்ட்டு மூலமாக. இவங்க வந்து பிரேமலை தான், ஏமா 15,000 ரூபா பென்ஷன் வாங்குறீங்களம்மா அரசாங்கத்தில், உங்கள் கணவர் எம்எல்ஏன்னு சொல்லி 100-150 கோடிக்கு காலேஜை விற்கிறீங்களே, அரசாங்க பணத்தை எடுக்கலாமான்னா அந்தம்மா ஒரு வீடியோ போட்டு கண்டபடி திட்டுது. கேட்டால் நம்ம 15,000 கதை எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 15,000 வாங்க தயார் செய்வோம், அதை பையன்னா நீ ஏன் பேசுகிற, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படி. அதனால் இப்போ கண்டபடி இப்போ எவ்வளோ திட்டினாலும் இப்போ என்ன ஆயிடுது, எல்லோரும் கேட்காத கேள்வி கேட்குறான் ட்விட்டரில் போனால் அந்த அரசியல்வாதிகளை. அதனால் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் இதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வேணும். சார்லஸ் மார்ட்டினுக்கு சொல்கிறேன், நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை பற்றி தெரிஞ்ச அந்த 500 கோடி மாதிரி பல ரகசியங்கள் இருந்தால் அதை வெளியில் சொல்லுங்கள். உங்களை திட்டக்கூடாது, எலெக்ஷன் கமிஷனில் போய் கொடுக்கலாமா, அவனே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான். அதனால் ஆதாரங்களே வெளியிடுங்கள், நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களை திட்டக்கூடாதுன்னு நினைக்காதீர்கள். அதனால் இந்த கூட்டம் திராவிட கூட்டம் எப்படின்னா இதுதான், யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள காலி பண்ணிடுவோம். எம்ஜிஆர் எப்படி காலி பண்ணாங்க? எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சார். ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு ஆட்சி கொண்டு வந்தார். ரஜினிகாந்தை கண்டுக்கிட்டாங்களா? அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்ட கை காய்வதற்குள் நன்றியை மறந்து விடுவார்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். சார்லஸ் மார்ட்டினை புரிஞ்சுக்கங்க. அப்படிங்கிறத சார்லஸ் மார்ட்டினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.